Good morning, students. In 10th science, lesson number 10, carbon and compounds. Last topic is soap and detergents. This is also a important topic in this lesson. Soap. So, what is the concept of soap? Soap are sodium or potassium salt of some long chain carboxylic acid is called fatty acids. So that main product is used for soap. Preparation of soap is sodium hydroxide. Okay, yeah, main component. And then there are different kinds of soap. That is, one is hard soap, another one is soft soap. Soap which are prepared by the saponification reaction of oil, and other caustic soda is called as hard soap. So they are used for that washing purpose. So இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே ஜஸ்ட் மெயின் கான்செப்ட் மட்டும்தான், சரிங்களா? சோப் அப்படின்னா என்ன, அதுல என்ன வெரைட்டி இருக்கு, அந்த சோப்பினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், சோப் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து தண்ணியில டிசால்வ் ஆகி டர்ட்டை கிளீன் பண்ணுது, அந்த கான்செப்ட் மட்டும்தான் சொல்ல போறேன். ரிமைனிங் பார்ட் ஜஸ்ட் யூ கோ அண்ட் refer the book. Remaining parts are very easy. The disadvantages of detergent over soap, and then disadvantages, advantages and disadvantages and then difference between soap and detergent. இது எல்லாமே ஜெனரல் ரொம்ப காமனான ஒரு டாபிக்ஸ் தான். ஜஸ்ட் யூ go through that lesson, it will be easily to understand the topics. Okay, yeah. So ஏன்னா டைம்ல, ஸோ நெக்ஸ்ட் லெசன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் பார்ட், தட் இஸ் இன் பிசிக்ஸ் பார்ட், நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சோப்னா என்ன, ஹார்ட் சோப் என்ன, சாஃப்ட் சோப்னா என்னது, சோப்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இப்ப இந்த செஷன்ல பார்க்க போறோம். So which are prepared by that saponification of oil with caustic soda. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது எதுக்காக யூஸ் பண்றோம்னா வாஷிங் சோப்புக்கு. சாஃப்ட் சோப், soap which are prepared by the saponification of oil with potassium salt are known as soft soap. They are used by the cleaning by the body. So நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ற சோப் அப்படிங்கிறது தான் ஹார்ட் சோப்பு. அண்ட் தென் சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடால ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, இதுக்கு பேர் தான் சாஃப்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது ஈஸிலி டிசால்வ்ட் இன் வாட்டர் கம்பேர்ட் டு த ஹாட் சோப். பிகாஸ் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய துணி சோப் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு என்ன ஆகாது, தண்ணியில கரையாது. கம்பேர்ட் டு தட் சாஃப்ட் சோப், நம்ம பாடிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப் அப்படிங்கிறது அதுல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். வெரி குட் ஓடர், நல்லா ஸ்மெல் இருக்கும், அண்ட் தென் சாஃப்ட் இருக்கும் சோப்பு, ஈஸியா நமக்கு வந்து பாடிக்கு அப்ளை பண்ணக்கூடியதா இருக்கும். So with the help of potassium hydroxide the soft soap is prepared. And then detergent அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, it is purpose of using for cleanliness. நம்ம ட்ரெஸ்ஸுக்காக வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஹாட் சோப் பதிலாக தான் டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜியில நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹாட் சோப் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நம்ம என்ன ஆகாதுன்னு கேட்டா தண்ணியில ஈஸியா அந்த அளவுக்கு டிசால்வ் ஆகாது. அப்படி ஆனாலும் என்னன்னு கேட்டா மேல வந்துட்டு ஸ்கம் அப்படிங்கிற ஒரு இது வரும். நீங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒயிட் கலர் லேயர் அப்படியே ஃபுல்லா படிஞ்சிருக்கும். நாட் இன் வாஷிங் மிஷின், நம்ம டைரக்டா நம்ம மேனுவலா வாஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹாட் சோப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷிங் சோப் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மேல எப்படி இருக்கும், ஒரு பவுடர் லேயர் இருக்கும், ஒயிட் லேயர். அது என்னன்னு கேட்டா இந்த தண்ணியில கரைஞ்சு அந்த பவுடர் ஆகப்பட்டது மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் எதுல இருக்காதுன்னு கேட்டா டிடர்ஜென்ட்ல இருக்காது. ஸோ the detergent do not form the precipitants because Ca2+ and Mg2+. அந்த precipitate வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஆகாது present in ஹாட் வாட்டர். ஏன்னா ஹாட் வாட்டரும் சரி எல்லா வாட்டர்ஸ்லயுமே இந்த டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நல்ல தண்ணியா அப்படிங்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டா, நம்ம சாதாரணமா டிடர்ஜென்ட்ஸ் நம்ம ஹாட் சோப் யூஸ் பண்றோம்னு கேட்டா அதுல வந்து அந்த என்ன ஆகும், டர்ட் எல்லாம் ஈஸியா கிளீன் ஆகும். ஹார்ட் வாட்டர் கிளீன் ஆகாது. பட் when we use the detergent easily dissolved in hot water also. அது கொஞ்சம் நல்லா உப்பு தண்ணியா இருந்தா கூட டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது நம்மளால என்ன ஆகும்னு கேட்டா ஈஸியா வாஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். So the cleansing action of detergent is better than that the soap. கண்டிப்பாக கிளென்சிங் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தான் இருக்கும் எதை யூஸ் பண்ணும் போதுனா டிடர்ஜென்ட். அண்ட் தென் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஏன்னா இந்த கொஸ்டின் தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடியது.
அந்த நம்ம பிக்சரை அழகா டிரா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அந்த சோப்பாகப்பட்டது அந்த தண்ணியில ஆக்ஷன் ஆகி நமக்கு அழுக்க ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, a soap molecule contain the chemically distinct part and interact differently the water. Two chemical அப்படிங்கும்போது ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன் இஸ் போலார் எண்ட், அனதர் ஒன் இஸ் நான் போலார் எண்ட். போலார் எண்ட் அப்படிங்கிறது ஷார்ட் ஹெட், அதுக்கு எண்ட்ல இருக்கும். அண்ட் தென் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், தட் இஸ் கார்பாக்சிலிக் குரூப், அதுதான் வந்து போலார் எண்டுங்கிறது. நான் போலார் எண்ட் அப்படிங்கிறது லாங் டெயில் மேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ கார்பனால உருவாக்கப்பட்ட என்னது ஒரு லாங் செயின் அப்படிங்கிறது தான் நான் போலார் எண்ட். The polar end is hydrophilic in nature and this attracted towards the water. இப்ப ரெண்டு பார்ட் எதுக்காக இருக்குன்னு கேட்டா, this is the main concept for that soap cleansing. ரெண்டு பார்ட், ஒன்னு வந்து என்ன பண்ணும்னு சொன்னா வாட்டரோட ஈஸியா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகி போயிடும். அனதர் ஒன் பார்ட் வந்து அழுக்கோட மெர்ஜ் ஆகும். சோ ரெண்டுமே ஆப்போசிட்டா இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு அந்த அழுக்கு அப்படிங்கிறது அந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆகும். அதுதான் இந்த கிளென்சிங் ஆஃப் சோப்ங்கிறது. சோ போலார் எண்ட் ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் பார்ட் வந்து எதோடன்னு கேட்டா தண்ணியை அட்ராக்ட் பண்ணும். Non-polar end is hydrophilic in nature and attracted towards the dirt or oil on the cloth, attracted towards the வாட்டர். சோ எதுனா நம்ம என்ன ஆகும், இந்த ஹைட்ரோஃபிலிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோபோபிக் நேச்சர் அப்படிங்கிறது நான் போலார், ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்றது போலார் எண்ட். எதன்னு கேட்டா அழுக்க நோக்கி ஈஸியா போய் அட்டாச் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் ஒன், அந்த சோப்னுடைய இரண்டும் சேர்ந்து என்ன ஆகும், அழுக்கும் அதுவும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாலிகூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம சொல்ற இந்த மிசிலிங்கிறது. Soap or detergent is dissolved in water. The molecule joined together. The duster is called micellar. So அந்த சோப்பும் அந்த அழுக்கும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த பிளேஸ தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா மிசலி அப்படின்னு சொல்லுவோம். அது ஈஸியா அதோட என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த பார்ட் தான் ஹைட்ரோஃபிலிக் பார்ட், தட் இஸ் போலார் எண்ட். நான் போலார் எண்ட் அப்படிங்கிறது இந்த லாங் செயின் இல்லையா, அந்த நீண்டது ஹைட்ரோபோபிக் டெயில் அப்படின்னு சொல்றது. ஹைட்ரோஃபிலிக் என்ன சொல்லுவோம், அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த வாட்டர். த நான் போலார் எண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும், அந்த அழுக்கோட சேரும். ஹியர் பாருங்க, இதுதான் சோப்பு கொடுத்துருக்காங்களா, திஸ் இஸ் ட்ரை கிளாத். இது மேல படிஞ்சிருக்கக்கூடிய டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சோப்பை இந்த இடத்துல வைக்கும் போது இந்த கிளாத் இது அழுக்கு, அந்த சோப்பை நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சோப் மாலிகூல்ஸ் மேல இருக்கிற டாட் எல்லாம் தான் என்னது, சோப் மாலிகூல். அந்த சோப்பு என்ன ஆகும், அந்த சொல்யூஷன்ல உள்ள நம்ம போடுறோம், அதர் தான் சோப்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்றோம்னு சொன்னா என்ன ஆகும், அந்த டிடர்ஜென்ட் அதுல ஃபுல்லா என்ன டிசால்வ் ஆகி டைல்யூட் ஆகி நமக்கு என்ன ஆகும், ஃபேமா மேல வரும். நம்ம அந்த வாஷிங் பவுடரை போடுறோம்னு சொன்னா அந்த தண்ணியில கரைஞ்சு என்ன ஆகும், மேல ஃபுல்லா நுரையா வரும். அப்ப இந்த அழுக்காகப்பட்டது இந்த நம்ம போடுற அந்த டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அந்த அழுக்கோட ஃபுல்லா என்ன ஆகும், ஒட்டிட்டு அந்த அழுக்க ஈஸியா கிளாத்ல இருந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். அனதர் பார்ட் தண்ணியில ஈஸியா நமக்கு வந்து டிசால்வ் ஆகி அந்த கிளாத் கிளீன் பண்ண வைக்கும். சோ இதுதான் நமக்கு இந்த கிளென்சிங் ஆஃப் சோப் அப்படிங்கிற ரியாக்ஷன், அந்த ஒரு டாபிக். சோப் மாலிகூல் கண்டெயின் டூ chemically distinct part that is interact differently with water. Gas polar end and short head carboxylate group வந்து carboxylate groupங்கிறது COO அப்படிங்கிறது தான். ஆக்சலேட் ஆக்சிலிக் அப்படின்னு சொல்லும் போது COOH கார்பாக்சிலிக் குரூப்ங்கிறது. இதுல என்ன இருக்கு, நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறதுனால என்னது, நம்ம டிடர்ஜென்ட்லயே துணிக்கு போடுற சோப்புங்கிறதுனால சோடியம் ஹைட்ராக்சைடுனால மேக் பண்ணதுனால ஆக்சலேட் குரூப். சாரி, இங்க ஆக்சிலிக் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சலேட் குரூப்ங்கும் போது COONA அப்படிங்கிற குரூப் தான். இது என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஒரு எண். அந்த நான் போலார் எண்ட் அப்படின்னு சொல்றது லாங் டெயில் மேட் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன் குரூப், ஹைட்ரோ கார்பனால உருவாக்கி தான். சோ அந்த ரெண்டு பார்ட்டுமே என்னன்னு கேட்டா the polar and hydrophilic water in nature and this end is attracted towards the water. அதனுடைய நுனியாகப்பட்டது என்ன பண்ணும், தண்ணியில ஈஸியா வாட்டர் லவ்விங் அப்படிங்கும் போது அந்த எண்ட் வாட்டரோட டக்குன்னு மெர்ஜ் ஆகி கரைஞ்சிரும். அண்ட் தென் நான் போலார் எண்ட் இஸ் இன் நேச்சர் அண்ட் இட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த டர்ட் ஆர் ஆயில் ஆன் த கிளாத் பட் நாட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த வாட்டர். தண்ணியால அட்ராக்ட் ஆகாம இன்னொரு பார்ட் அழுக்கோட போய் ஒட்டிக்கும். இந்த என்ன பார்ட், நமக்கு ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிற இந்த லாங் டெயில் நேச்சர் இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஆகப்பட்டது என்ன பண்ணும், நமக்கு ஹைட்ரோ கார்பன் பார்ட் அழுக்குல
தண்ணியில போய் சேர்ந்துடும். வாட்டர் ஹேட்டிங், தண்ணியை வெறுத்துட்டு அழுக்கோட போய் ஒட்டிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாட் அட்ராக்டட்னா thus the hydrophobic part of the soap molecule traps the dirt and the hydrophilic part makes the entire molecules insoluble in water. ஒரு பக்கம் முழுவதும் ஹைட்ரோஃபிலிக்ங்கிறது தண்ணியில கரைஞ்சிரும், இன்னொன்னு அழுக்கோட இணைஞ்சிரும். when a soap or detergent dissolved in water, the molecule join together as a cluster are called micelle. அந்த அழுக்கும் அந்த சோப்பும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு மாலிகுல் தான் மிஸ்ஸிலி சொல்லுவோம். So their long hydrocarbon chain attach themselves to the oil and the surrounded the non-polar end of the soap molecule. The charged carboxylate end of the soap molecules make the micelle soluble in water. So இது என்ன பண்ணுது, ஒண்ணுக்கு முரணா, ஒண்ணு தண்ணியோட இணையுது, இன்னொன்னு அழுக்கோட இணையுது. அப்படிங்கும் போது ரெண்டுமே என்ன ஆகும், இந்த அழுக்க தனியா எடுத்துட்டு போயிடும். எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும், ஈஸியா தண்ணியில அது ஃபுல்லுமே அது கரைஞ்சிரும். நமக்கு என்ன ஆகும், தண்ணி ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்காகப்பட்டது கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். ஒரு பார்ட் தண்ணியில கரையுது, இன்னொரு பார்ட் டர்ட்டோட இணைஞ்சு டர்ட் அந்த இடத்துல இருந்து தனியா பிரிச்சு எடுத்துருது. நம்மளுடைய பர்பஸ் என்னது, ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய டர்ட்டை கிளீன் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய மெயின். அப்ப என்ன பண்ணும், இன்னொரு பார்ட் அதை தண்ணியில இருந்து நமக்கு ட்ரெஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது தண்ணியோட ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். அப்ப நமக்கு டர்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெஸ்ல இருக்காது. சோ இதுதான் கிளன்சிங் ஆஃப் சோப்ங்கிறது. டிடர்ஜென்ட் அப்படின்னு சொன்னா அதோட அட்வான்டேஜஸ் சொல்லும்போது ஈஸி, ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் ரெண்டுலயுமே நமக்கு என்ன ஆகும், ஈஸியா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. கேன் ஆல்சோ யூஸ் இன் சலைன் அண்ட் அசிடிக் வாட்டர். எந்த மாதிரி தண்ணியா இருந்தாலும் ஈஸியா அதுல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்கம் அப்படிங்கிறது வராது. ஸ்கம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா, அந்த மேல படியக்கூடிய அந்த பவுடர் தன்மை இதுல வராது. டிசால்வ் ஃப்ரீலி ஈவன் கூல் வாட்டர் அண்ட் ட்ரெயின்ஸ் ஃப்ரீலி இன் ஹாட் வாட்டர். எந்த தண்ணியில யூஸ் பண்ணாலும் ஈஸியா நம்மளால ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ண முடியும். கேன் பி யூஸ்டு வாஷிங் உள்ளன் கார்மெண்ட்ஸ். நார்மலா சோப்பை நம்ம போடுறோம்னு சொன்னா உள்ளன்ல எல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும், கண்டிப்பா அதுல கரெக்டா அப்ளை பண்ண முடியாது. சோ பவுடர் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா டிடர்ஜென்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா have a linear hydrocarbon chain which is biodegradable or active and then emulsifier or more and grease. நல்லா வாஷ் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இதுலதான் இருக்கு. ஓகே, சோ இந்த பிக்சரை நல்லா டிரா பண்ணி பாத்துக்கோ. அண்ட் தென் இந்த எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க ஈஸியா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு எழுதினா போதும். சோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சோப் அண்ட் டிடர்ஜென்ட். சோப்புக்கும் நமக்கு டிடர்ஜென்ட்டுக்கும் என்னது, சோப் அப்படிங்கிறது சோடியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் சல்போனிக் ஆசிடால ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லலாம். சோப்ல CONA கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. ஸோ த அயானிக் பார்ட் ஆஃப் டிடர்ஜென்ட் SO இல்லையா, SONA பிளஸ் சல்பேட் குரூப் இருக்கும் அந்த இதுல. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அனிமல் அண்ட் வெஜிடபிள் ஆயில ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ஹைட்ரோகார்பன் அப்டைன் ஃப்ரம் த க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இருந்து மேக் பண்றது தான். எஃபெக்டிவ்னஸ் ரெடியூஸ்ட் வென் யூஸ்ட் இன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்ல இதனால யூஸ் பண்ண முடியாது, பட் இதுல ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங், இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம் ஃபார்ம் ஆகும். இதுல டஸ் நாட் ஸ்கம் ஃபார்ம் இன் ஹாட் வாட்டர். புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, இதுல நுரையே வராது. சோப்ல நிறைய ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஃபோம் அப்படிங்கிறது இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா ஃபோம் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். இட் ஹாஸ் புவர் ஃபார்மிங் கெப்பாசிட்டி, ரிச் ஃபோமிங் கெப்பாசிட்டி. சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள், டிடர்ஜென்ட்ஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள். ஓகே, and one more important topic that TFM. TFM அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. TFM உடைய எக்ஸ்பான்ஷன் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் த குவாலிட்டி ஆஃப் சோப். நமக்கு வந்து சோப்பினுடைய குவாலிட்டியை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த TFM கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு ஹையா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம அதனுடைய குவாலிட்டி சோப்புவாங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் தெரியல அப்படின்னு சொன்னாலும் hereafter just you refer the TMF of soap. நம்ம எந்த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பல விதமான கம்பெனிஸ் நமக்கு வந்து நிறைய சோப் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் அதனுடைய ஓர்டருக்காக மட்டும் வாங்காம அதனுடைய குவாலிட்டி நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும், இந்த TFM செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். ஸோ திஸ் லெசன் இஸ் ஓவர். இந்த பார்ட்டோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நிறைய டாபிக்ஸ் இதுல நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒவ்வொன்றுமே நமக்கு இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது நிறைய எப்படி எல்லாம் மேனுஃபேக்சர் வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் இந்த டேப்லெட் காலம்ல இருந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஒரு ஆல்டிகேட் கொடுத்துட்டு என்னென்ன குரூப் அப்படின்னு கேட்கறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஐயூபேக் நேம் கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு எழுத சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து மினிமம் ஒரு 7 to 10 மார்க்ஸ் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். 1 மார்க் அண்ட் தென் 2 மார்க் 5 மார்க்ல. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் லெசன். நம்ம வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see that
start the lesson in physics part, nuclear physics. Okay, நியூக்ளியர் பிசிக்ஸ் சவுண்ட் அக்வஸ்டிக்ஸ் அடுத்த லெசன் நம்ம பாக்குறது இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் தான். இதுவும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 9th எல்லாம் பார்த்திருக்கோம். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படின்னா என்னது, அதுல எப்படி பம்பார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தான் இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேயா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு 1 or 2 டாபிக்ஸ் இந்த டயத்துல. இப்ப ரிமைனிங் டைம் இருக்கு இல்லையா, சோ இன்னொரு 15 மினிட்ஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகே, so nuclear radioactivity. What is radioactivity? Radioactivity அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு சாதாரணமா டேபிள்ல நிறைய மெட்டீரியல் வைக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணிருக்காங்க, சாதாரண ஒரு பிளேட் வச்சிருக்காரு. என்ன பிளேட் அப்படின்னு கேட்டா, அது வந்து சாதாரணமா லைட்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த எலக்ட்ரோலைட் பிளேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரியான போட்டோகிராபிக் பிளேட் அப்படின்னு சொல்றது இல்லையா, ஒளிப்பட தகடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தகட்டை அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அந்த தகட்டோட அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல முக்கியமா வச்சிருந்தது அவர் கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யுரேனியம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த யுரேனியத்தோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் ஆஸ் வெல் அஸ் போட்டோகிராபிக் பிளேட், அந்த ரெண்டையுமே அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேட்ல என்னன்னு கேட்டா ஒரு சின்ன எஃபெக்ட்ஸ். நார்மலா சாதாரணமா வைக்கக்கூடிய பிளேட்ல வேற ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும், அப்ப இங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கு. அந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டா radioactivity. He discovered that he placed a uranium near the photographic film. Apparently, uranium radiated something that could affect the photographic plate. யுரேனியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருளை உமிழ்ந்திருக்கு. அந்த உமிழ்ந்த பொருளாகப்பட்டது இந்த பிளேட்டை ரியாக்ட் பண்ணிருக்கு. சோ இந்த ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்ப இது நமக்கு வந்து என்ன எலமெண்ட், யுரேனியம் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். சோ இது நிறைய ஹிஸ்டரிஸ் இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கு, டிஸ்கவரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. டிஸ்கவரி அப்படின்னு சொன்னா இதுதான் மெயினா, சரிங்களா? ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, ஜெனரலா ஒரு யுரேனியம் பத்தி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிட்டு அந்த யுரேனியத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய பொருளை ஒரு என்ன பண்ணிருக்காரு, ஒரு டேபிளுடைய டிராவ்ல வச்சுட்டு அதோட ஒரு போட்டோகிராபிக் பிளேட்டையும் வச்சுட்டு ஒரு 10 days கழிச்சு பார்க்கும்போது அந்த போட்டோகிராபிக் பிளேட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அப்ப அந்த சேஞ்சஸ் எதுல இருந்து வந்திருக்கணும்னு கேட்டா கண்டிப்பாக இந்த யுரேனியம் தான் எதையோ எமிட் பண்ணிருக்கு. அந்த எமிட் பண்ண அந்த ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறமா வந்து இருக்கக்கூடிய ஒரு சில சயின்டிஸ்ட் யாரு, மேரி கியூரி, பியூரி கியூரி, அவங்க 2 பேரும் ஒரு பேர். அவங்களும் இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா யுரேனியம் இந்த மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அந்த எமிஷன்ஸ், அந்த கதிர்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது யுரேனியம் தான் அப்படிங்கிற மாதிரி தனியா அதுக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, யுரேனியம் எப்படி சொன்னமோ அதே போல ரேடியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. யுரேனியம் அப்படின்னு கண்டுபிடிச்சது நமக்கு வந்து ஹென்றி பெக்கோரல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அடுத்து வந்த மேரி கியூரி, பியூரி கியூரி அப்படிங்கிறவங்க இதே மாதிரியான இந்த ஒரு யுரேனியம் போலவே இருக்கக்கூடிய ரேடியம் இந்த மாதிரி எமிட் பண்ணுது அப்படிங்கறத அங்க கண்டுபிடிச்ச அந்த ரேடியம், அந்த ஆல்பா பீட்டா காமா ரேஸ் அந்த பிளேட்ல இருந்து வருதுங்கிறது தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ரேடியம் அதுக்கு நேம் கொடுத்தாங்க. சோ நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா இது மட்டும்தான் மெயின் கான்செப்ட். சோ the nucleus of some elements in that அன்ஸ்டேபிள். கண்டிப்பா இது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும் கேட்டா இல்ல, அன்ஸ்டேபிள். ஏன்னு கேட்டா அதை பம்பார்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை அதுல இருந்து தனித்தனியா சின்னதா பிரிச்சுரும். such nuclei undergo the nuclear decay and get the converted into stable nuclei. மாத்தலாம். during this nuclear reaction these nucleus emit certain harmful radiation and elementary particles. harmful radiation என்னது,
ஆல்பா பீட்டா காமா ரேஸ் அதுதான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா harmful. So this phenomenon of nuclear decay of certain elements with the emission of alpha beta gamma rays is called radioactivity. அப்ப அந்த யுரேனியம் பிளேட்ல இருந்து என்னெல்லாம் நமக்கு எமிட் ஆயிருக்குன்னு கேட்டா ஆல்பா பீட்டா காமா ரேஸ் தான் நமக்கு அந்த பிளேட்ல இருந்து எமிட் ஆயிருக்கு. ஸோ என்னன்னு கேட்டா இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல நமக்கு நமக்கு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன அப்படின்னு நம்ம சொல்றதுதான் நமக்கு என்னதுன்னா ரேடியோ. இந்த ரேஸ்க்கு ஆல்பா பீட்டா காமா ரேஸ சொல்றது ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த எலமெண்ட்ஸுக்கு நேம் என்னன்னு கேட்டா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த யுரேனியம் அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுலயே நம்ம என்ன சொல்றோம் நேச்சுரல் அண்ட் தென் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா இப்ப யுரேனியம் பிளேட்ல வச்சுட்டு போயிருக்காங்க நார்மலா, யாருமே அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க ரியாக்ட் பண்ணுன்னு யாரும் இன்ஃபார்மே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கலி த யுரேனியம் பிளேட் வாஸ் எமிட்டட் சம் ரேஸ், இட் வாஸ் அஃபெக்டட் தட் போட்டோகிராஃபிக் பிளேட் இல்லையா. இது நேச்சுரலா இயற்கையா தானா நடந்தது. So that reaction is called as natural radioactivity. But nowadays we are created the artificial ரேடியோ ஆக்டிவிட்டி. ஏன்னா ஒவ்வொன்றையும் என்ன பண்றோம்னு கேட்டா யுரேனியம் பம்பார்ட் பண்ணி நிறைய இடத்துல என்ன வருது நமக்கு நிறைய விஷயங்கள்ல சாதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கறதே அதுதான். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை பம்பார்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடியதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி மேக் பண்றோம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் என்ன சொல்றோம் நம்ம செயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த கதிரியக்கம் சொல்றது. இயற்கையாக உருவாக்கக்கூடிய கதிரியக்கம்ங்கிறது the elements such as uranium and then radium undergo the radioactivity and emit the radiations on their own without any human interaction. நம்மளுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமையே அந்த இடத்துல யுரேனியம் அந்த என்ன பண்ணுது ரேடியோ ஆக்டிவிட்டியை அந்த இடத்துல உருவாக்குறது இல்லையா, அந்த கதிரியக்கத்தை உருவாக்குறது தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. திஸ் phenomenon of spontaneous emission of radiation from certain elements or their own is called natural radioactivity. Natural radioactivity na without our help the uranium was emitted some rays, that is called as radioactivity. Okay, do you understand this topic? So நம்ம பார்த்தது ஆக்டிவிட்டினா என்னது, நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். introduction part is nothing. So discovery of radioactivity சொல்லும் போது இதுதான் ஹென்ரி பெக்கோரல் என்ன பண்ணாங்க, அந்த டிராவ்ல வச்சிருந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் ஆகப்பட்டது அந்த பிளேட்டை ரியாக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க. அண்ட் தென் மேரி கியூரி அண்ட் பியரி கியூரிங்கிறவங்க வந்து இந்த பிச்சு பிளான்ட் அப்படிங்கிற ஒரு தாதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு சின்ன பிளாக் சப்ஸ்டன்ஸ் அதை வச்சு யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க யுரேனியம் மாதிரியே நம்ம சம்மதர் சப்ஸ்டன்ஸ் வந்து எமிட் பண்ணுது. அதுதான் என்ன சொல்லியிருக்கோம் ரேடியம் அப்படிங்கிறது அதான் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. தென் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் radioactivity-na nucleus of some elements unstable இருக்கு. அந்த nuclear undergo the nuclear decay and get converted into more stable nuclei. This reaction, this nuclei emits certain harmful radiation. அந்த particles தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம alpha beta gamma particles, அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கான்செப்ட்ல வரதுதான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இதுக்கு பேரு. நெக்ஸ்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா எலமெண்ட்ஸ் கேஸ் யுரேனியம் அண்ட் ரேடியம் அண்டர்கோ த ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் த ரேடியேஷன். ரெண்டுமே என்ன பண்ணுது யாரோட துணையும் இல்லாம அந்த இடத்துல என்ன பண்ணுது ரேஸை எமிட் பண்ணுது. இந்த phenomenon is called as natural radioactivity. And one more important concept, the elements whose atomic number more than 82 undergo the spontaneous radioactivity. சோ அட்டாமிக் நம்பர் நம்ம வந்து பீரியாடிக் டேபிள்ல பாத்திருக்கீங்க இல்லையா. சோ அதனுடைய அட்டாமிக் நம்பர்னுடைய அடிப்படையில தான் அதுல ஃபுல்லா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் ஃப்ரேம் பண்ணிருப்போம். சோ மோர் தேன் 82 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த எமிஷன் ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ஆல்பா பீட்டா காமாவை எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் தொடர்ந்து எல்லாத்தையுமே எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எக்ஸாம்பிள் யுரேனியம் அண்ட் ரேடியம். There are only two elements which have been identified the radioactive substance with atomic number less than 82. They are and then testanium and with atomic number is 43 and then promethium வந்து வித் அட்டாமிக் நம்பர் ஆஃப் 61 அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே என்னன்னு கேட்டா இதே மாதிரியான ஒரு எமிஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு
elements அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். So there have been 29 radioactive substances discovered so far. Most of them there are earth metals and then transition metals. So 29 radioactive substance என்ன பண்ணுது அந்த இடத்துல நமக்கு எமிட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா? So then next one is artificial radioactivity. Artificial radioactivity means what? Apart from natural இல்லாம நம்மளா உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் artificial அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So other than natural kind of radioactivity was discovered by the Aaron Curie and then Jolett 1934ல artificial radioactivity அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லும்போது some lighter elements like carbon, aluminum by the bombarding them with the radiation such as alpha particle emitted during the natural radioactivity of uranium. This also result in the emission of invisible radiation and elementary particles. During such a disintegration, the nucleus which undergoes disintegration is called as parent nucleus. So நம்ம பார்க்க போற இந்த இடத்துல என்ன பண்றோம், நியூக்ளியஸ் நம்ம வந்து யுரேனியம் என்ன சொல்றோம், நேச்சுரலா யுரேனியத்துல இருந்து வரும்போது த நேச்சுரல் சொல்லிட்டோம். ஆர்டிபிஷியல் சொல்லும் போது நம்மளா அதை உடைச்சு அங்கிருந்து வரக்கூடிய அந்த ரேஸை வந்து நம்ம வேற விதமா நம்மளுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறோம் இல்லையா? அதுல ஆல்பா பார்ட்டிகல்ஸா, பீட்டாவா, காமாவா என்ன அதுல இருந்து வருது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்றதுதான் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். So the particle which is used by induce the artificial disintegration terms is the projectile of particle which is produced after the disintegration termed as ejected. ejectedனா நம்ம என்ன ஆகும், அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஆர்டிபிஷியல் சொல்றோம். when the projectile hits the parent nucleus it is converted the unstable nucleus. அதுல இருந்து வரக்கூடியது என்ன ஆகாது, ஃபுல்லுமே ஸ்டேபிளா இல்லாம செயற்கையாக அதுல இருந்து உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரியானதுதான் நம்ம ஏதோ ஒரு நியூக்ளியஸ் உட்கருவை நம்ம என்ன பண்றோம், அதை சிதைக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த உருவாகக்கூடிய சின்ன 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 நம்ம ஒரு பெரிய பேரண்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து உருவாகக்கூடிய சின்ன துகளை என்ன சொல்லுவோம், அதனுடைய அடுத்த ஒரு ஜெனரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சொல்றது நம்ம அந்த மெயின் பேரண்ட் நியூக்ளியில இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடிய சின்ன அந்த ஒரு என்னது அந்த எஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம தேவையான ஒரு அதுல இருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பவரோ அல்ல ஒவ்வொன்றுக்குமே நம்ம அதுக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகக்கூடியது. If you denote the parent and daughter nuclei, parent சொல்லும் போது அதுல இருந்து வரக்கூடியதுதான் டாட்டர்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம் நம்ம பேரண்ட் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ரெப்ரசன்டட் அஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் பி அண்ட் இ ரெப்ரசன்டட் த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் நமக்கு உருவாகக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளா பெரிலியம் எடுத்துக்கிறோம். அதோட நம்ம என்ன பண்றோம், அல்பா பார்ட்டிகல்னா ஹீலியமோட சேர்க்கும் போது அதுக்கு அடுத்ததாக உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா கார்பன். அப்போ ஒவ்வொன்றுமே அதுல இருந்து என்ன ஆகும், மாறி மாறி உருவாயிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்றோம், இது பேரண்ட் இது டாட்டர்னு சொல்றோம். எகைன் இதுல இருந்து என்ன ஆகும், கண்டினியூஸா திரும்பி 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 அடுத்தடுத்த ரியாக்ஷன்ல நமக்கு உருவாகிறது. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து பேரண்ட் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். அது வந்து ஃபுல்லுமே அந்த பம்பார்டிங்ல உடையுது அப்படின்னு சொல்லும் போது மேலும் நமக்கு உருவாகிறது ஏ அண்ட் வி அப்படின்னு நம்மளே அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், நேம் கொடுத்துக்கிறோம். அப்ப பி அண்ட் இன்னு கொடுக்கலாம். நம்மளுடைய விஷயம் எப்படி வேணா அதுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ எக்ஸாம்பிளா சொல்லும் போது இந்த மெயினா இருக்கக்கூடிய கார்பன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம், அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், மீண்டும் 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 பம்பார்டிங் அது உடைஞ்சு உடைஞ்சு அடுத்த நியூக்ளியஸ் தனியா உருவாகிட்டே தான் இருக்கும். அப்போ அது நிலையான தன்மை இல்லை அப்படிங்கறதுனால அதுல இருக்கக்கூடியது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எமிட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகே, பெரிலியம் நமக்கு ஹீலியத்தோட எதோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆல்பா பார்ட்டிகிள் சொல்றதுதான் நம்ம ஹீலியம் சொல்லுவோம். இப்போ இந்த என்ன சொல்றோம், இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல carbon is unstable and then radioactive. This reaction can be represented as என்ன சொல்றோம், ஆல்பா அண்ட் தென் நியூக்ளியஸ். ஃபுல்லுமே பெரிலியமும் ஆல்பா பார்ட்டிகிளும் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கிறது. அண்ட் தென் கார்பன் அப்படிங்கிறது, அண்ட் தென் அடுத்தது ஒரு சின்ன ஒரு
நெக்ஸ்ட் வரக்கூடியது டாட்டர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு மெயினா தெரியக்கூடிய ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பாக்குறது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிபிஷியலுக்கும் என்ன நமக்கு டிஃபரன்ஸ். எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப், தானா அது எமிட் ஆகும். எமிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்ஷன் டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ த இன்டியூஸ்டு, நம்மளா அதை என்ன பண்றோம், இன்டியூஸ் பண்ணி உருவாக்குறோம் சொல்றோம். ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன் வரும். இதுல நமக்கு ஆர்டிபிஷியலா உருகும் போது நியூட்ரான் பாசிட்ரான் எல்லாமே வரும். ஏன்னா நம்ம இப்ப கார்பன்ல இருந்து வரக்கூடியது என்ன சொன்னோம், நியூட்ரியன் இல்லையா, நியூட்ரான் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடியது. இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், இட் இஸ் இன்டியூஸ்டு, நம்மளா உருவாக்குறது, இது தானாக நடக்கக்கூடியது. எக்ஸிபிட்டட் பை த எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83 என்ன சொன்னோம், ஆட்டோமேட்டிக்கா தானே நடக்கக்கூடியது. பட் ஹியர் ஆர்டிபிஷியல் சொல்லும் போது எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தேன்லயும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இது நம்மளா உருவாக்குறது அப்படிங்கிறதுனால இதை நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், அதனுடைய டெஃபினேஷன். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது, தானா எமிட் ஆகக்கூடிய அந்த ரேஸ்ன்னு சொல்றோம். அண்ட் தென் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி இன்டியூஸ் பண்ணி அதை உருவாக்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தா ஆல்பா பீட்டா காமா ரேஸ் அப்படிங்கிறது என்ன, அதை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றோம், அதனுடைய நேச்சர் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இருக்கு, ஆல்பானா என்ன, பீட்டா காமா அப்படிங்கிறது என்ன ரேஸ், அதனுடைய சார்ஜ், அதனுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடத்தின இந்த லெசன்ல வந்து மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கெமிஸ்ட்ரி பார்ட், அது as well as இந்த பிசிக்ஸ் டாபிக் ரெண்டுமே ரிவைஸ் பண்ணுங்க. Is there any doubt or clarification, you please ask next class, I will explain. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.